பண்ணி கொடுத்துருக்கோம், 5C ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸ் டோர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டோருக்கு, சின்ன டோருக்கு எந்த ஹேண்டில் போட்டால் நல்லா இருக்கும், முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் எல்லாம் பண்ண சொல்லும்போது கூட உங்கள் வீட்டில் இன்டீரியர் பண்ணும்போது இந்த மாதிரி நாப் ஹேண்டில் பண்ணுங்க. அது எல்லா இடத்துலையும் நாப் வைக்காதீங்க. அது கரெக்டான ஒரு ப்ரெஷர் எந்த அளவுக்கு அந்த டோரில் விடுவோம், அந்த ஹேண்டில் மேலே எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் விடுவோம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஹேண்டிலை போட்டு கொடுத்துருக்கோம். அது போக இந்த இடத்துல ஒரு ஸ்லைட், இந்த இடத்துல ஏன் ஸ்லைடிங்னால இந்த இதில் சிம்னி வந்துச்சுன்னா நாலு பேர் சிம்னி அவங்க மாட்டுறாங்க அப்படின்னா டோரை தொடர்ந்து அந்த சிம்னியை கொடுக்கும். அதுக்கு வேண்டிய அந்த சிம்னி அவங்க நகர்த்துறது அப்படி நகர்த்துறது நல்லா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த இடத்த நம்ம கரெக்டாக எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இந்த சிம்னிக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்லைடிங் கொடுத்து ஒரு பிளைன் கிளாஸ் போட்டு இருக்கோம். நீங்கள் அவங்கள்ட்ட மசாலா பொருள் வைக்கிறது விசிபிளாக இருக்கும், அவங்களுக்கும் தெரியும். அப்படியே நம்ம இந்த ரூட்டில் வந்தோம்னா